என் தங்கப்பிள்ளையே, உன் தாயானவள் ஈர்த்தவராகி இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த அதிர்ஷ்ட செய்தியை நீ என்னவென்று ஒரு முறை முழுக்க முழுக்க செவி கொடுத்து கேட்பாயா? என் குழந்தையே, உனக்காக என்றும் என்றென்றும் நான் உன்னோடு இருக்கும் இந்த நேரம், உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நின்று நான் சொல்ல நினைக்கும் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுக்கலாம் அல்லவா? நாளைய தினம் நான் சொல்கின்ற இந்த 2 பேருக்கு பிறந்த நாள். இவர்களுக்கு வாழ்த்து சொல்ல நீ மறக்கக்கூடாது. ஒருவரைத்தானே எனக்கு தெரியும், இன்னொருவரை எனக்கு தெரியாது என்றெல்லாமும் சொல்லக்கூடாது. என் பிள்ளையே, ஒரு நல்ல நாள், ஒரு நல்ல நேரம் வரும்பொழுது அவர்களை நாம் மகிழ்ச்சிப்படுத்துவதும் அவர்கள் நம்முடைய மகிழ்ச்சியை கண்டு ஆனந்தப்படுவதும் எப்பொழுதும் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இங்கு நாம் எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு செல்ல போகிறோம்? இருக்கின்ற காலம் நம்மால் முடிந்த வரையில் மற்றவர்களின் சந்தோஷத்திற்கு தான் நாம் காரணமாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இன்னொருவரினுடைய கஷ்டங்களுக்கு நாம் காரணமாக இருந்துவிடக்கூடாது. யாரையும் நம்மால் முடிந்த வரையிலும் சந்தோஷப்படுத்த நாம் தயாராக இருக்க வேண்டும். அவர்கள் நம்மை கஷ்டப்படுத்தி விட்டார்கள் என்பதற்காக நாமும் அவர்களை கஷ்டப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் கிடையாது. இதை எல்லாமும் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் காலமும் உனக்கு ஏற்ற பல விஷயங்களை எப்பொழுதும் உனக்கு சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு இருந்து நான் உனக்கு சொல்ல துடிக்கும் இந்த விஷயங்களினால் நீ எப்பொழுதும் எதையும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலமும் இந்த நேரமும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா உன்னை சுற்றி இருக்கும் நல்ல மனிதர்களை உனக்கு அடையாளப்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு எப்பொழுதும் நான் முழுக்க முழுக்க சரியாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் இத்தனை நிலையிலும் இந்த வராகியினுடைய அன்பை பெற்றுக்கொண்ட என் பிள்ளைக்கு இனியும் நல்லது நடக்க நான் என்னாலும் கை கொடுத்து உதவுவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னை நம்பியிருக்கின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் தோற்றதாக சரித்திரமே கிடையாது. என்னை நம்பி வருகின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் எதையும் இழந்து விடுவதாக சரித்திரமே கிடையாது. உன்னுடைய நம்பிக்கையான ஒன்றை கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் இருக்கும் பொழுது இனி எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்க வேண்டி உனக்கு நான் என்ன கொடுக்க நினைத்தாலும் அவை ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் தங்கமே, இத்தனை நாளுமே இனி உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். பிறந்த நாள் என்றால் நாம் எதற்கு வாழ்த்து சொல்ல வேண்டும்? நம் சொந்த பந்த உறவுகளுக்கு சொல்லலாம், நம்முடைய சொந்தக்காரர்களுக்கு, நம்முடைய நெருங்கிய நட்பிற்கு, நம்முடன் பிறந்தவர்களுக்கு, அவர்களின் பிள்ளைகளுக்கென்று இவர்களுக்கு சொல்லலாமே தவிர இதையெல்லாமும் எதற்கு நாம் சொல்ல வேண்டும் என்று நீ நினைக்கிறாயா? என் தங்கமே, அம்மா எப்பொழுதும் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை, யாரையும் வற்புறுத்தி இதை செய்ய வேண்டும் என்று சொல்வதில்லை. நீ செய்தால் உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் என்பதனை நான் புரிந்து கொண்டதனால்தான் இதை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன். முடிந்த வரையிலும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ எப்பொழுதும் போல சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த காலங்கள் இனி உனக்கு என்ன தருகிறது என்பதனை எல்லாமும் தெரிந்து கொண்டு இனி உனக்கு நடக்கவிருக்கும் சில உண்மையான விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லது நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை எண்ணி இனி ஒருபோதும் நீ கலங்காதே. உனக்கான தேவைகளோடு எதையும் நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உனக்கான மாற்றங்களோடு எதையும் புரிந்து கொள்ள நீ தயாராகிவிடு. உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்க நினைக்கும் எல்லாமும்
இனி உன்னை எப்பொழுதும் ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா? தெய்வம் துணை இருப்பது போல உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் இனி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. அதிர்ஷ்ட நேரம் உனக்கென இருக்கும் இந்த காலம். இந்த வராகி சொல்லச் சொல்ல சுற்றியிருக்கும் நல்ல உறவுகள் யார் என்பதனை நீ கவனமாக அடையாளம் கண்டு கொள்வாய். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மனிதர்களினுடைய உண்மையான மனநிலையையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் ஒருபுறம், நடப்பதை எல்லாமும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஒருபுறம். இனி என்ன நடக்க இருந்தாலும் சரி, அவை அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை தெளிவான விஷயங்களோடு நீ எதையும் உறுதியாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வாழும் காலம் இந்த வாழ்க்கை முழுமையிலும் உன்னை தேடி வரும் இது போன்ற ஆச்சரியங்களை கடந்து உன்னை சுற்றி வரும் உண்மைகளை உணர்ந்து நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லது நடக்கும் என்பதனை நான் உனக்கு மீண்டும் மீண்டும் தெளிவாக்கிக் கொண்டிருக்கிறேன். உனக்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் என்பதனையும் நான் உனக்கு சரி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, நாம் எப்பொழுதும் போல உனக்காக இருக்கும் இந்த நேரம், நீ உன் வாழ்க்கையில் இருக்கும் பல உண்மைகளை புரிந்து கொள்கிறாய் என்றால் அது இந்த தாய்க்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. உன்னை சுற்றி இருக்கும் பல விஷயங்களை நீ புரிந்து கொள்கிறாய் என்றால் அது உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய சந்தோஷம். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ எப்பொழுதும் கலங்காமல் இருக்க வேண்டும். எந்த இடத்தில் உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் கிடைக்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் நம்மிடம் நிலைத்திருக்காது. காரணத்தோடு கிடைக்கும் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நம்மை தொடர்ந்து வரும் என்பதனை மறக்காதே. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ இருந்து கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட விஷயங்களை நீ புரிந்து கொண்டிருந்தாலும், இவை எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக ஒரு மாற்றமும் ஒரு மனநிறைவும் கிடைத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நாம் யாரையும் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. நம்மை சுற்றி இருக்கின்ற யாருடைய உணர்வுகளையும் நாம் காயப்படுத்தி விடக்கூடாது. நமக்காக இந்த வாழ்க்கை தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியானது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம். இனி அத்தனையிலும் நிச்சயமாக உனக்கு ஒரு மாற்றமும் மகிழ்ச்சியும் வந்து சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தாய் தருகின்ற வாக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையும் இந்த வாய்ப்புகளும் யாருக்கும் கிடைத்திராத நேரம். உனக்கு மட்டும் கிடைக்கிறது என்றால் அது தெய்வத்தினுடைய அருளினால் மட்டும்தான். குறிப்பிட்ட ஒரு சிலரினுடைய வார்த்தையில் இருக்கும் வாக்குகளை என்னவென்று புரிந்து கொண்டோமானால் நடப்பதை என்னவென்றும் இனி வரப்போகின்ற நாட்களில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். அத்தனை எண்ணங்களும் அத்தனை சுய எண்ணங்களும் சுய சிந்தனைகளும் இந்த வாழ்க்கையாக மாறிவிட நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கிற இந்த நேரம் இனி உன்னிடத்தில் நின்று என்ன நான் சொல்லியிருந்தாலும் சரி, அவை அத்தனையிலும் என் பிள்ளை நீ மீண்டு வந்து விடுவாய் என்பதனை நீ மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தாய் உன்னோடு இருப்பதை இனி உனக்கு நான் தெளிவுபடுத்தாமல் போக மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எத்தனை விஷயங்களை தாண்டி வந்திருந்தாலும், எத்தனை சூழ்நிலைகளை நீ கடந்து வந்திருந்தாலும், இவை எல்லாவற்றிலும் உனக்கு கிடைக்கும் சில உண்மைகள் நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொல்வது போல இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரமும் நாம் கடந்து வரும் இந்த காலங்கள் நமக்கு எல்லா தருணங்களையும் நல்லபடியாக நடத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது.
உடன் இருக்கும் இந்த தெய்வம் தன் அன்பை உனக்கு ஒருபோதும் கொடுக்காமல் சென்று விடாதல்லவா? இந்த 2 பேருக்கும் நீ வாழ்த்து சொல்லும் பொழுது உன்னுடைய மனதிலும் ஒரு அமைதி பிறக்கிறது, உன்னுடைய மனதிலும் ஒரு சந்தோஷம் பிறக்கிறது. அப்படியானால் இதனை நாம் எப்பொழுதும் முழுக்க முழுக்க புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் நம் தேவைகளை அறிந்து நமக்கான நல்ல நேரங்களை புரிந்து ஒவ்வொன்றும் நம்மை சூழ்ந்து நடக்கும் இந்த நேரம் நாம் எதையும் அவ்வளவு எளிதில் விட்டுவிடக்கூடாது என்பதனை புரிந்து கொள். எதையும் அவ்வளவு சுலபமாக நாம் தொலைத்துவிட முடியாது என்பதனையும் நீ புரிந்து கொள். இத்தனை நாளும் இனிமேலும் என் பிள்ளை எதற்கும் நீ பதறிக்கொண்டிருக்காது. எதையும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்காது. நடப்பதை நாம் உணர்ந்து விட்டோம். இனி வரும் காலங்கள் நமக்கு தருவதை நாம் புரிந்து கொண்டோம். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டோம். அப்படி என்றால் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் உன்னால் முன்கூட்டியே புரிந்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் அதிர்ஷ்டங்களை நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். இது என்ன நடந்தாலும் சரி, நான் இருக்க இனி உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்க வேண்டும் என்பதில் நீ கவனமாக இரு. சிறு சிறு பிரச்சனைகளும் சோதனைகளும் இல்லாத வாழ்க்கை இல்லை. ஆனால் சந்தோஷமான நேரத்தில் அந்த சந்தோஷத்தை நாம் எப்பொழுதுமே அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வரும் நாட்களில் நமக்கென இருக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை நிச்சயமாக அன்போடு அரவணைத்து நிற்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். நமக்கான இந்த நேரம் எல்லாவற்றையும் நமக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்வாய். ஒவ்வொன்றிலும் நான் இருப்பது போல, ஒவ்வொரு நிலையிலும் நான் வருவது போல, இனி கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நான் அத்தனையையும் உறுதியாக்கி தருவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த காலமும் இந்த நேரமும் இனி உனக்கு என்ன கொடுக்க இருக்கிறது என்பதனை எல்லாமும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல முறையில் இனி உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உன் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்திவிட்டேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, உனக்காக நான் உருவாக்கும் இந்த நேரம் இனி எல்லாவற்றிலும் உனக்கான ஆச்சரியங்களோடு உன்னை சரி செய்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. நாளைய பொழுது யார் உன் முன்னால் நிற்கப் போகிறார்கள் என்பதனை நீ நன்கு உணர்ந்திருப்பாய் என்றால் இனி நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா? என் குழந்தையே, நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள். உனக்கு நடப்பதை நீ என்னவென்று புரிந்து கொள். இத்தனை நாளும் என் பிள்ளை சந்திக்கின்ற விஷயங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு மன நிறைவை கொடுக்க வேண்டும். என் பிள்ளை யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என் பிள்ளைக்கான மனத்தெளிவை கட்டாயமாக கொடுக்க வேண்டும். நாளைய பொழுது திருவோணத்தினுடைய பொழுது. திருவோணம் பொதுவாகவே திருவோணம் நட்சத்திரம் வந்துவிட்டது என்றாலே நாம் விஷ்ணு பகவானை வணங்கி விடுவோம். அதே நேரம் ஆவணி மாதத்தில் வருகின்ற இந்த திருவோணம் நட்சத்திரம் ஓணம் பண்டிகையாக மக்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற நாள். இந்த நாளில் விஷ்ணு பகவான் வாமன அவதாரம் எடுத்த நாளாக கொண்டாடப்படுகின்ற நேரம். என் குழந்தையே, அப்படியானால் இன்று விஷ்ணு பகவானுடைய பிறந்த நாளாக கருதி நாளைய பொழுதில் அவருக்கு வாழ்த்து சொல்ல மறக்காது. உன் வீட்டில் துளசி இலைகளை கொண்டு வந்து சேர்த்துவிடு. அவருடைய அன்பை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு என்பதனை நீ மறக்காது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நின்று நான் உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறேனோ அவை ஒவ்வொன்றும் உனக்கு
சரியாக நடக்கும் என்ற ஒரு புரிதல் இருந்து விட்டது என்றால் அது போதும். அடுத்த நிகழ்வுகளில் நீ எண்ணிய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் இனி சரியாக உன்னை முன்னேற்றிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சரியான நேரத்தில் இந்த வாழ்க்கை உன்னை கரை சேர்த்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் கடந்து இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி அம்மா சொல்வது போல விஷ்ணு பகவானினுடைய அருளை நீ பெற வேண்டும். அவருக்கு அன்போடு நீ நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். நான் நல்லபடியாக வாழ்வேன், நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொள்வேன் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை சரியாக நீ சொல்லிவிட வேண்டும். உனக்காக எப்பொழுதும் நான் கொடுக்க நினைக்கும் இந்த விஷயங்கள் உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்காது. எந்த நாளிலும் உன்னை முழுமைப்படுத்தும் இந்த விஷயங்களை நீ மறக்காதே என் குழந்தையே. சரி, ஒருவர் விஷ்ணு பகவான், இன்னொருவர் யார் என்று கேட்கிறாயா? இரண்டாவது நபர் நபிகள் நாயக முகமது, இஸ்லாமியர்களினுடைய கடைசி தூதுவரான நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த நாள். எப்படி விஷ்ணு பகவானை இந்து சமயத்தில் நாம் கொண்டாடுகிறோமோ, முஸ்லீம்களினுடைய சமுதாயத்தில் நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த நாளை மிகவும் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். பொதுவாகவே இனம், மதம், மொழி இவை எல்லாவற்றையும் கடந்து இன்றிருக்கின்ற பிள்ளைகள் வாழ கற்றுக்கொண்டார்கள். ஒரு சிலர் மட்டும்தான் இன்னமும் அந்த கட்டுக்கால் இருந்து கொண்டிருக்கிறார்களே தவிர மற்ற பிள்ளைகள் எல்லோரும் தன்னுடைய நட்பு வட்டாரத்தை பெருக்கிவிட்டார்கள். சுற்றி இருக்கும் ஒவ்வொரு உறவுகளுக்குள்ளேயும் வெவ்வேறு விதமான மதமும் வெவ்வேறு விதமான இனமும் இவர்களினுடைய நெருங்கிய நட்பாக மாறத் தொடங்கிவிட்டது. எப்படி இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நம்மை சுற்றி இருக்கும் இந்த விஷயங்களோடு நாம் எதையும் சரியாக முழுக்க புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலமும் நேரமும் உனக்கு எல்லாவற்றையும் முழுமையாக சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னிடத்தில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ளும் இந்த மாற்றம் இனி எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் அல்லவா? வராகி சொன்னது போல இது ஒரு விதமான ஒற்றுமைக்கான வழிவகுத்து கொடுக்கும் அல்லவா? நம்மை தேடி நடக்கும் எல்லாமும் நம்மை சுற்றி வந்து நமக்கான ஒரு மாறுதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொன்றையும் தெரிந்து புரிந்து நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வம் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டால் இனி உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. தாய் சொன்னது போல நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக மாற வேண்டும். உனக்கான நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்குரிய மாறுதல்களையும் உனக்குரிய தெளிவையும் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது நடக்க வேண்டி எல்லாமும் உன்னை சூழ்ந்து உனக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டி எப்பொழுதும் உன்னை மகிழ்ச்சி படுத்தட்டும். எந்த இடத்திலும் என் பிள்ளை குழப்பமடைந்து விடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை கலக்கமடைந்து விடக்கூடாது. நான் இருக்க உனக்கு எப்பொழுதும் எதுவும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எப்பொழுதும் இனி என் பிள்ளையினுடைய மனது சிந்திக்கும் விஷயங்கள் எல்லாவற்றிலும் உன்னுடைய நம்பிக்கை ஒன்றே உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கலங்காமல் இரு. எப்பொழுதும் உனக்கு நிம்மதியான ஒன்றை நான் நிறைவாக கொடுக்க வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எல்லாமும் உன்னை தேடி வந்து உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லது நடக்க வேண்டும் என்று நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் போல முழுக்க கவனமாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும். எதிலுமே
ஒரு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். எதிலுமே ஒரு மாற்றம் உன்னை தொடரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நல்லதை வேண்டி நிற்கும் இந்த நேரமும் இந்த காலமும் தாயின் அரவணைப்போடு உனக்கு எல்லாவற்றையும் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.